அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஸ்வந்த் லோகித்ராஜ். நான் 8ஆம் வகுப்பு அரசினர் உயர்நிலைப் பள்ளி காஞ்சிபுரத்தில் பயின்று வருகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விடுதலை போரில் வன்னியர்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற கவிமணியன் வாக்கிற்கு இணங்க நம்ம இன்னத்தின் வீரமங்கையான அஞ்சலை அம்மாள் பற்றியும் சேலத்து கவிச்சிங்கம் ராஜரிஷி அத்தனாரி சவர்மா அவர்களை பற்றியும் இச்சிறு வயதில் வாய்ப்பளித்த அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். நாடெல்லாம் வள்ளுவனை நகலெடுக்கும், நகரெல்லாம் கம்பனது புகழ் விரிக்கும், ஏடெல்லாம் இளங்கோவின் நகல் பதிக்கும், எழுத்தெல்லாம் பாரதியை படம் பிடிக்கும், காடெல்லாம் பாவேந்தன் களம் அமைக்கும், கடலெல்லாம் ஔவையின் களம் மிதக்கும், வீடெல்லாம் தமிழ் மொழியின் புகழ் மணக்கும், தமிழ் மொழியாலே அறிவு வெளிச்சம் படர்ந்திருக்கும் என் தமிழன்னை வணங்கி தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழை வளர்த்து தமிழை உயர்த்தி தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதுண்டோ என்பதற்கு சான்றாக வாழும் தமிழ் சான்றோய்களை வணங்கி அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். கடலூரை சேர்ந்த அஞ்சலை அம்மாள் சுதந்திர போராட்ட வீராங்கனை. அதிலும் குறிப்பாக பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனைகள் என்றால் பலருக்கும் ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், சரோஜினி நாயுடு, லட்சுமி சேகர் உள்ளிட்டோர் தான் நினைவுக்கு வரும். ஆனால் வயிற்றில் குழந்தையை சுமந்த போதும் சற்றும் அசராமல் ஆங்கிலேயருக்கு எதிராக நின்று போராடி சிறையில் அடைக்கப்பட்ட வீரமங்கை அஞ்சலை அம்மாள். 1890ஆம் ஆண்டு அம்மா கண்ணு முத்துமணி தம்பதிக்கு மகளாக பிறந்தார். 5ஆம் வகுப்பு வரை திண்ணை பள்ளியில் படித்தார். 1908ஆம் ஆண்டு தனது நெசவு தொழிலில் ஈடுபட்டு வந்த முருகப்பா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இயல்பிலேயே விடுதலை வேட்கை அவரது மனதில் குடிக்கொண்டிருந்தது. இதன் பின்னர் சென்னைக்கு இடம் மாறினார்கள். இந்திய நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த 19ஆம் நூற்றாண்டுகளில் இருந்த சுதந்திர தாகம் மக்கள்களிடையே ஊற்றெடுத்தது. அப்போது காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட அஞ்சலை அம்மாள் 1921ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார். 1887 சிற்பாய் கிளர்ச்சியின் போது பொதுமக்களை ஈவு இரக்கமின்றி கொன்று மரத்தில் தொங்கவிட்ட கொடூர அரக்கனான ஆங்கிலேய படை தளபதி கர்னல் ஜேம்ஸ் நீல்ஸ் என்பவருக்கு சென்னையில் சிலை வைக்கப்பட்டது. அப்போது வீர வேஷம் அடைந்த அஞ்சலை அம்மாள் நீல் சிலையை கோடாரியால் சேதப்படுத்தினார். இதனால் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அஞ்சலை அம்மாளின் 9 வயது மகளான அம்மா கண்ணும் சிறையில் அடைக்கப்பட்டார். நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அஞ்சலை அம்மாள் வேலூர் மத்திய சிறையில் 6 மாத சிறை தண்டனை பெற்றார். சிறையில் பெரும் வேதனையுற்ற அவர் 1 மாத விடுப்பில் தனது இளைய மகனை பெற்றெடுத்தார். பல போராட்டங்களில் பங்கேற்ற அஞ்சலை அம்மாள் பலமுறை கடுங்காவல் தண்டனையை பெற்றுள்ளார். சிறை தண்டனையிலிருந்து பொது குழந்தையை பெற்றெடுத்ததனால் தன் மகனுக்கு ஜெயில் வீரன் என்று பொருள்படும் ஜெயவீரன் என்னும் பெயரை சூட்டினார். 1931 அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்திற்கு அஞ்சலை அம்மாள் தலைமை தாங்கினார். உப்பு சத்தியாகிரகத்தின் போது ஆங்கிலேயர் தாக்குதலுக்கு உள்ளானார். 1932 மது ஒழிப்பு கொள்கைக்கு ஆதரவாக கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்ட போது 9 மாத சிறை தண்டனையும் பெற்றார். சிறையில் இருந்து வெளியே வந்ததும் மீண்டும் 3 மாத சிறை தண்டனையும் பெற்றார். பல போராட்டங்களில் பங்கேற்ற அஞ்சலை அம்மாளின் மீது ஆங்கிலேயர்கள் கடும் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்தனர். அவர் சிறையை விட்டு வெளியே வந்தாலும் யாரையும் சந்திக்க முடியாத சூழல் நிலவியது. அப்போது 1934ஆம் ஆண்டு காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். தீவிர போராளியான அஞ்சலை அம்மாளை சந்திக்க வேண்டும் என எண்ணினார். அவர் போனது அதற்காக மன வருத்தமும் அடைந்தார். ஆங்கிலேயர்களால் தடை விதிக்கப்பட்ட காரணத்தினால் தீவிர போராளியான அஞ்சலை அம்மாளை சந்திக்க முடியவில்லை.
ஒரு நாள் திடீரென மகாத்மா காந்தி தங்கியிருந்த இடத்திற்கு ஒரு பெண் பர்த்த அணிந்து குதிரையில் வந்திறங்கினார். யாரோ தன்னை சந்திக்க வந்திருப்பதாக எண்ணிய காந்தியடிகளுக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. பர்த்தாவை விலக்கி அஞ்சலி அம்மாள் குதிரையை விட்டு கீழே இறங்கினார். அஞ்சலி அம்மாளின் வீரத்தையும் தீரத்தையும் கண்டு வியந்தார். அஞ்சலி அம்மாளை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று பாராட்டினார். பல முறை சிறைக்கு சென்றும் அமைதியாக இருந்து விடவில்லை. தொடர்ந்து போராட்டங்களும் அதனால் சிறை தண்டனையும் கடுங்காவல் அடக்குமுறைகளையும் தனது இறுதி போராட்டங்கள் வரை தொடர்ந்து போராட்டமே தனது வாழ்க்கையாக அர்ப்பணித்துக் கொண்டார். தனது இறுதி காலத்தில் முட்லூர் கிராமத்தில் உள்ள தனது மகனுடன் கழித்து வந்தார். அங்கு அவர் ஓய்வெடுக்கவில்லை. வேளாண்மை தொழில்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பின்னர் அதே ஊரில் 1961 ஆண்டு பிப்ரவரி 20 தனது 71வது வயதில் காலமானார். பண்பாடு வளர்க்கும் தமிழ் மண்ணில் பண்டைய சோழ தடம் பதித்த விவசாயத்தை நரம்புகளாய் கொண்ட வீர வன்னிய குலம் வாழ்க. காடு வெட்டி திருத்திய கைகள், களத்தில் எதிரிய வென்ற கைகள், அடங்காப்பற்ற மண்ணில் ஆள வந்த அஞ்சா நஞ்சம் கொண்ட குலம், ஜம்பு மகரிஷி வழிவந்த வன்னிய குலத்தின் எம் பரம்பரை, வீரம் எம் குலத்தின் வேர், உழைப்பால் உயர்ந்த வன்னியரே தமிழகத்தின் காவலரே என்பதற்கு விளங்கும் அஞ்சலி அம்மாளை இந்நேரத்தில் பாராட்டுகிறேன். முதல் முறையாக வாழ்முனையை விட பலம் வாய்ந்தது பேனாமுனை என்ற உதாரணத்திற்கு மூல புருஷனாய் விளங்கி இந்திய தேசத்திற்கும் செந்தமிழ் நாட்டிற்கும் மேலாக வன்னிய குல சமுதாயத்திற்காக உழைத்த அரும் பெரும் தலைவர், வன்னிய குலத்தின் தலைமகன், பத்திரிகை உலக பிதாமகன், சேலத்து கவிச்சிங்கம் ராஜரிஷி அர்த்தநாரீஸ்வரமா அவர்களை பற்றியும் பேச முன்வந்துள்ளேன். வன்னிய குலத்தவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயமே இந்த மாமுனிவரான ராஜரிஷி அர்த்தநாரீஸ்வரமாவை மறந்து போனது. ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சாபக்கேடான விஷயமே 19ஆம் நூற்றாண்டில் பிறந்து 20ஆம் நூற்றாண்டில் வியத்தக மனிதர வாழ்ந்த இந்த கவிச்சிங்கத்தை மனித சமுதாயம் மறந்து போகலாம், ஆனால் காலம் என்றுமே கைவிடாது என்பதே உண்மை. ஆயினும் இந்த கவிச்சிங்கம் வன்னிய குலத்தில் பிறந்தது என்ன தவறா? போர்க்குணமிக்க சமூக போராளி, தேச விடுதலைக்காக அரும் பாடுபட்டு சுதந்திரத்திற்கு எதிராக போராடியவர், தமிழ் இலக்கிய உலகிற்கு பல கொடைகளை அளித்த அறிஞர், அனைத்து ஜாதியினரும் உயர்வு பெற்று வாழ வேண்டும் என்ற மனிதநேய பற்றாளர். இவை அனைத்தையும் விட பத்திரிகை உலகிற்காக தனது சொத்து சுகம் குடும்பத்தை இழந்து பத்திரிகையை நடத்தி வந்த மிக பெரும் சிந்தனையாளன். சேலத்து சுதந்திரம் சுகவனபுரியில் நன்மதிப்பும் பெருஞ்செல்வமும் தெய்வ பக்தியும் கொண்ட சுகவன நாயகர் தம் துணையோடு சிறப்பாக வாழ்ந்து வந்தார். அவர்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை பிரார்த்தித்து நோன்பித்து வந்தனர். இடப்பக்கத்தில் சக்தியும் வலப்பக்கத்தில் சிவமும் உள்ள திருமேனியை கொண்ட மூலவருக்கு அர்த்தநாரீஸ்வர் என்று வடமொழியிலும் அம்மையப்பர் என்று தமிழிலும் அழைப்பது வழக்கம். மேலிலும் கீழிலும் திருக்கோயில் கொண்ட அர்த்தநாரீஸ்வரர் மீது அளவற்ற பக்தி கொண்ட சுகவன நாயருக்கு லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். ஈசன் அருளால் பிறந்ததால் அர்த்தநாரீஸ்வர் என்ற அம்மையப்பர் பெயரையை வைத்தார்கள். இவர் இந்திரபுரியிடம் சிவயோகி கருப்பாத்திர சுவாமிகளிடம் சிவத்திரிச்சை பெற்று கல்வியை கற்றார். தமிழ், சமஸ்கிருதம் போன்ற சமநூல்களை கற்றார். அதனால் இவர் ஆன்மீக சிந்தனை உடையவராகவும், கல்வியாளராகவும், கவிஞராகவும், ஒழுக்க சீலராகவும், குலப்பற்றும் தமிழ்நாடு பற்றும் பாரத பற்றும் கொண்டவர் ஆகும், பத்திரிகையாளராகவும் போன்ற பல கோலங்களில் திகழ்ந்தார். ஒரே புலவர் எளிய நடையிலும் உயர் நடையிலும் கவி புனல முடியும் என்ற பாரதியார் என்ற வர்மா பாரதியாரை போல் பாக்களை எழுதி எளிய பாமர மக்களுக்கு புரியும் வகையில் தேசபக்தியை ஊற்றினார். வடமொழியில் நன்கு புலமை பெற்றிருந்தார்.
கோயில்களில் ஐயர்கள் தவறாக மந்திரம் சொன்னாலும் அதை திருத்தி சரியாக சொல்லி கற்றுக் கொடுக்கும் அளவிற்கு தகுதி படைத்தவராக இருந்தார். ஆங்கிலத்தில் புடமை, கர்நாடக சங்கீதம், கீர்த்தனைகளை இயற்றி இசையக்குனராகவும் திகழ்ந்தார். இவர் வான சாஸ்திரம், ஜோதிடம் போன்ற துறைகளிலும் திறன் பெற்றவராக இருந்தார். இவ்வளவு திறமைகள் இருந்தும் பணத்தின் மீது சற்றும் ஆசைப்படாமல் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அப்போது கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரம் தலைமையில் இயங்கப்பட்ட தீவிரவாத இயக்கத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் புரிய துப்பாக்கி சுட கற்றுக் கொடுத்த திலகர் அவர்களுடன் வர்மா தன்னை இணைத்துக் கொண்டார். இதன் பின்னர் ஸ்ரீகண்டர் இவர் சபையில் வன்னியர்களை தீவிரவாத இயக்கத்தில் செயல்படுத்தினார். நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் மாலப்பரிய தியாகம் செய்த வர்மா இறுதியாக ஆன்மீக பயணம் மேற்கொள்ள தீர்மானித்தார். இந்த பயணம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நோக்கி இருந்தது. இறுதி வரையிலும் இறைவன் அருள் ஈடுபாட்டிலேயே இருந்தார். அண்ணாமலையார் பாதத்திலேயே பிரிவதாக கடவுளின் அருள்வாக்காக இருந்தது. இமயத்தின் வட எல்லை, குமரியின் தென்னெல்லை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை, அடைமகள் இனி இல்லை. எங்கள் நாடு பொன்னாடு, எந்நாடும் எம்மோது. கொலை செய்வோரை பழி செய்வோம் கூண்டோடு. பகைவரை விடமாட்டோம், வலைதனில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். இந்நேரத்தில் நான் வன்னியனாய் பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுகிறேன். முயற்சி வெற்றியோ தோல்வியோ எதுவரையினும் கடமையை செய்வோம். முயற்சியும் பயிற்சியும் நம் கையில், முடிவு எப்போதும் இறைவன் கையில். முயற்சி என்ற விதையை விதைத்து கொண்டே இருப்போம். முளைத்தால் மரம், இல்லை என்றால் மண்ணிற்கு வடம். வன்னியனாய் பிறந்தது ஒரு வரம், வணங்கி முடிப்பது தமிழின் அறம். முடிவில் வணங்குவது நல்ல பழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.